எல்லாருக்கும் வணக்கம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதை பற்றின்னு. ஆமாங்க, சபரிமலை ட்ரிப்பு தான். வீட்டிலேருந்து கிளம்பி ஐயப்பனை தரிசனம் பண்ணி திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். வீட்டில் ஐயனுக்கு ஒரு படையில் போட்டுட்டு ஐயனை வணங்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோவிலுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து இருமுடி தேங்காயில் ஐயனை வேண்டி ஐயனை மனசால் நினச்சிட்டு இருமுடி தேங்காயில் நெய்யை நிரப்பிட்டேன். சரணமையப்பா 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 அப்பாச்சி மேடே பம்பா நதியே சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. சுகுணா ஏன் வாங்க. இருமுடி கட்டிட்டு அங்கேருந்து நாங்கள் ட்ரெயினில் வந்தோம். மறுநாள் காலையில் கோட்டை வந்துட்டோம். அங்கேருந்து பஸ்ஸில் பம்பாக்கு கிளம்பணும். இதோ பம்பா கிட்ட வந்துட்டோம். கிட்ட வரவே அது ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்குங்க. பம்பா இறங்கியாச்சு. பம்பை நதியில் கூட ரொம்ப நாளாக ஓரளவுக்கு தண்ணி வந்துட்டு இருந்து குளிக்க அலோவ் பண்ணாங்க. கூட்டமும் ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. அப்புறம் பம்பாவில் குளிச்சுட்டு இருமுடியை திருப்பி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கன்னிமலை கணபதி நோக்கி கிளம்பிட்டோம். கன்னிமலை கணபதி தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு தேங்காவை உடைச்சிட்டு அங்கேருந்து பயணத்தை தொடங்கிட்டோம். அப்படியே பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம். சாமிகளும் ஓரளவுக்கு நிறைய இருந்தாங்க, வந்துகிட்டே இருந்தாங்க, போயிட்டே இருந்தாங்க. நானும் அப்படியே பொறுமையாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக அப்படியே நடந்துகிட்டே இருந்தேன். கூட்டம் பாருங்கள்.
ஒரு மணி நேரம் நடந்து 18ஆம் படியை தொட்டு ஐயனை சிறப்பாக தரிசனம் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட நெய் தேங்காய் உடைச்சாச்சு, நெய்யை அதுக்கப்புறம் தூக்கு வாங்கி அதில் ஃபில் பண்ணிட்டோம். நெய் அபிஷேகம் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சுது. எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் லாஸ்ட்டில் உன்கிட்ட தான் வரல. ஏன்னா என் மனசில் இருக்க 1000 கேள்விக்கு ஒரே ஒரு பதில், அது நீ தான். உங்ககிட்ட வந்தாதான் மனசு ஏதோ ஆறுதலாக இருக்கு. உன்னை எனக்கு அவ்வளோ அங்கேருந்து மஞ்சள் மாதா கோவிலுக்கு போயிட்டு தேங்காவை சுற்றிட்டு மஞ்சள் மாதாவை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன, லைட்டாக பசிச்சுது, சரி அன்னதானம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அன்னதான மண்டபத்துக்கு போயிட்டோம். அங்கே போனால் அது செம கூட்டமாக இருந்தது. அப்படியே கியூவில் நின்று பொறுமையாக உள்ளே போயிட்டு சாப்பிட்டு முடித்தோம். இப்படி எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியாக கோவிலை விரட்டி திரும்பி பார்த்துட்டு படி தேங்காய் உடைச்சிட்டு அங்கேருந்து பொறுமையாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக ஐயப்பன தரிசனம் முடிஞ்சிச்சு. நான் இறங்கி வரும்போது கூட இன்னமும் கூட்டம் மேலே ஏறிட்டே இருக்காங்க ஐயப்பனை தரிசிக்க. பொறுமையாக இறங்கி கீழே கோட்டையும் வந்துட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறினோம். மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக ஐயப்பனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மனசில் நிறைய வேண்டிக்கிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு வந்துடுங்க. அதெல்லாம் வரப்போகிற இந்த வருஷத்தில் நடக்கணும்னு ஐயனை வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் மாலை அவுத்துறேன். சுவாமியே சரணமையப்பா.